ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நடந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் ப்ளஸ் வந்து இன்டர்நேஷனல் நியூஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட் பார்க்கும்போது நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 52,278 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50 24,502 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 0.81% வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி பேங்க் வந்து 0.28% நெகட்டிவ்ல இருக்குது. நெக்ஸ்ட் பிஎஸ்சி சும்மா சென்செக்ஸ் பார்க்கும்போது 80,519 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 0.83% மேலே போயிருக்கு. கோல்டு பார்த்தீங்கன்னா 24 கேரட் 10 கிராமு 74,240 அந்த ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டாலர், அதாவது இந்தியன் மதிப்பு டாலர் வச்சு பார்க்கும்போது அது வந்து 83.51 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடந்த இன்சிடென்ட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து அமெரிக்காவில் முன்னாள் பிரசிடென்ட்டாக இருந்தவர். ஜோ பைடனுக்கு முன்னாடி அவர் தான் பிரசிடென்ட்டாக இருந்தார். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அவர் ஒரு தேர்தல் பிரச்சார சமயத்தில் வந்து ஒருத்தவங்க சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக அது நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியா அப்படிங்கிற இடத்துல, பட்லர் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. ஸோ அவர் அங்கே வந்து எலெக்ஷன் கம்பெயின் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 20 வயசு பையன் தான், அவன் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் சொல்லியிருக்குது தாமஸ் மேத்யூ குரூக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவன் வந்து இந்த பென்சில்வேனியாவில் பெத்தேல் பார்க், அதாவது ட்ரம்ப்போட அந்த எலெக்ஷன் கம்பெயின் ஸ்டேஜில் இருந்து அவன் நின்னது பார்த்தீங்கன்னா ஒரு 130 yards அந்த ரேஞ்சில் இருந்து அவன் ஷூட் பண்ணியிருக்கான். அது வந்து ட்ரம்ப்போட ஈரை வந்து, அதாவது காதை வந்து லேசாக இது பண்ணியிருக்கு. ஸோ அதை நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், காதில் வந்து பிச்சிடுச்சு. ஸோ அவர் வந்து டக்குனி காதில் கை வச்சுட்டு அப்படியே அந்த ஸ்டேஜுக்கு கீழே அவர் நின்று பேசிட்டு இருந்த அந்த மேடையில் அப்படியே கீழே இருந்தார். ஸோ பாதுகாப்பாளர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ரவுண்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இவர் தாமஸ் மேத்யூ குரூக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, வெறும் 20 வயசு பையன், அவன் தான் வந்து ட்ரம்ப்பை ஷூட் பண்ணியிருக்கான். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாளர்லாம் வந்து சேவ் பண்ணி அவனையும் சுட்டு கொண்டாங்க, தாமஸ் மேத்யூ குரூக்ஸை. இந்த இன்சிடென்ட்டில் ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள், அதாவது தொண்டர்கள்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து இந்த இன்சிடென்ட்டில் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருந்துச்சு. மோரோவராக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு காதில் அடிபட்டிருந்து, பட் அவர் இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சரி பண்ணிட்டு வீடு திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோரோவராட்டு அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் முன்னாள் பிரசிடென்ட்டுக்கு நடந்த இன்சிடென்ட். ஆக்சுவலாக இது வந்து ட்ரம்ப்புக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடக்கும்னு பார்த்தா அப்படி இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடியே நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு. ஆப்ரகாம் லிங்கனு, ஜேம்ஸ் கேர்ஃபீல்டு, இப்படி நிறைய பேர்த்துக்கு, வில்லியம் மென்க்லி, ஜான் எஃப் கெனடி, இப்படி நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு ஆக்சுவலாக அமெரிக்காவில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கும் இதே மாதிரி நடந்திருக்கு. பட் வந்து அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்காரு. இது வந்து வெறும் 20 வயசு பையன் பார்த்தீங்கன்னா கன் எடுத்து ஷூட் பண்ணியிருக்கிறான். இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடந்த இன்சிடென்ட். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான அப்டேட். ஆக்சுவலாக அந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 184 அந்த ரேஞ்ச் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 168 அந்த ரேஞ்சில் கொஞ்சம் கிராஷ் ஆகிட்டே இருக்குது ஷேர் ப்ரைஸ். அது ரீசன் பார்க்கும்போது யூகேல ப்ரெஷராக இருக்குது. யூகேல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து ரூலிங் பார்ட்டியாக இருந்தாங்க 14 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க லேபர் பார்ட்டி இப்போ ரூலிங் பார்ட்டியாக வந்திருக்காங்க. ஸோ கன்சர்வேட்டிவ் பார்ட்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் 500 மில்லியன் யூரோ வந்து உங்களுக்கு சப்சிடி எடுத்து தரோம், நீங்கள் வந்து அந்த போர்ட் ஆல்போர்ட் பிளான்ல வந்து எலக்ட்ரிக் பிளாஸ்ட் ஃபர்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு எலக்ட்ரிக் ஃபர்னஸுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி 500 மில்லியன் யூரோ சப்சிடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லேபர் பார்ட்டி வந்து 14 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரூலிங் பார்ட்டியாக வந்திருக்காங்க. ஸோ மோரோவராட்டு பார்க்கும்போது அந்த 500 மில்லியன் யூரோ பார்த்தீங்கன்னா இப்போ டாடா ஸ்டீலுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டாடா ஸ்டீலோட இந்தியன் ப்ரொடக்ஷன் வந்து நல்லா இருந்துச்சு. அதே வந்து குவார்டர் பேஸில் டவுன் ஆயிருந்துச்சு, இயர் ஆன் இயர் பேஸில் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அதே சமயம் நெதர்லாந்துலேயும் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் நல்லா இருக்குது. பிரிட்டன்லையும் தாய்லாந்துலையும் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஆட்டோமொபைல் ப்ளஸ் வந்து அதை பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டீல் வந்து தேவைப்படுறதுனால 14% இருக்குது. அதாவது அதோட தேவை வந்து 14% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவராட்டு பிரிட்டனில் இருக்க அந்த போர்ட் ஆல்போர்ட் பிளான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிளாஸ்ட் ஃபர்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு எலக்ட்ரிக் ஆர் ஃபர்னஸ்க்கு மாறுறதுனால சில பேருக்கு வேலை போகும், கிட்டத்தட்ட ஒரு 2800 பேருக்கு வேலை போகும் அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம். ஆனால் அதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள யூகே யூனியன் வந்து, அந்த லேபர் யூனியன் வந்து ரொம்பவே அங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்படி வேலையை விட்டெல்லாம் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால பார்த்தீங்கன்னா அந்த இவங்க இப்படி பண்ணுறதுனால இப்போ இருக்கிற நியூ கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு அந்த 500 மில்லியன் யூரோ சப்சிடி கொடுப்பாங்களா, இந்த லே ஆஃபுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா, அது வந்து இவங்களுக்கு ஃபேவராக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் எழும்புது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க யூகேல ப்ரெஷராக இருக்கனால தான் அந்த டாடா ஸ்டீல் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே போய்ட்டு. மோரோவராட்டு இவங்க டாடா ஸ்டீல் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவில் கிடைக்கிற லாபத்தை எடுத்து நெதர்லாந்தில் உள்ள அவங்களோட டாடா ஸ்டீல் பிளான்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷனால தான் டாடா ஸ்டீலோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கிராஷ் ஆச்சு. இதுதான் டாடா ஸ்டீலோட அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவை மட்டும் இல்லை, உலகையே ஆட்சி செய்ய நினைக்கிற ஒரு கண்ட்ரினா அது அமெரிக்கா. எல்லாத்துக்குமே தெரியும், வேர்ல்டே ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த கண்ட்ரியில ஒரு பெரிய பிரச்சனையாட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெப்ட், அதாவது கடன்.
அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ஒரு பெரிய பாலிடிக் பிரச்சனையாட்டு மாறிட்டு இருக்கு. பெரிய லிஜெண்ட் பணக்காரரான ரெடோலியோ, ஜெமி டிமான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அந்த டெப்டை குறித்து ரொம்பவே கவலை தெரிவிச்சிருக்காங்க. உலக அளவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது பெரிய பேச்சு பொருளாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சீனியர் இன்வெஸ்டர்ஸ், லெஜெண்ட் இன்வெஸ்டர் வாரன் பஃபட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு திட்டத்தை பிளானை சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு வித்தின் த 5 minutes வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை நல்லா சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவர் சொல்லியிருக்காரு அமெரிக்காவோட அந்த நிதி பற்றாக்குறையை போக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட உள்நாட்டு தயாரிப்பில் வந்து 3% மேலே நிதி பற்றாக்குறை வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றினாலே போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வாரனோட ஃப்ரெண்ட், அதாவது வாரன் பஃபட்டோட ஃப்ரெண்டு தான் உங்களுக்கே தெரியும், சார்லி மங்கர். அவர் பேசியதை தான் இவர் வாரன் பஃபட் வந்து மேற்கோள் காட்டியிருக்காரு. ஊக்கத்தொகையை கொடுத்தாச்சுன்னா திறமையான வேலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சார்லி சொன்னதை தான் இப்போ பார்த்தீங்கன்னா வாரனும் சுட்டி காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வாரன் பஃபட் சொன்னதை தான் இதே டெக்னிக்கை தான் ஜெர்மனி இப்போ செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் மேல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட நிதி பற்றாக்குறை வந்து 1.2 trillion அமெரிக்கன் டாலராக இருந்துச்சு. 2024 ஃபினான்ஷியல் இயரில் அவங்களோட அந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தியில் 97.3% ஆட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அதிக அளவில் வந்து செலவு பண்ணிகிட்டே போனாங்கன்னா அமெரிக்காவோட கடன் சும்மா இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரியோட எக்கனாமிஸ்ட் எல்லாமே வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட டெப்ட் சிச்சுவேஷன் குறித்தான அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட தலைவராக இருக்கிறவர் தான் முகேஷ் அம்பானி. ஸோ இவரோட கம்பெனி பார்த்தீங்கன்னா 25 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வேல்யூக்கு பண கையிருப்பு அந்த கம்பெனியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய மதிப்பில் 2,10,000 கோடி இது. ஸோ இப்படி பெரிய வலுவான பண கையிருப்பு அவங்க கையில் இருக்கிறதுனால புதிய பிஸ்னஸ், நியூ இன்வெஸ்ட்மெண்ட், நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த கம்பெனிக்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் டிசம்பர் குவார்ட்டர்லேருந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 16,000 crores வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ரெவன்யூ, அதாவது 16,000 crores வந்து லாஸ்ட் டிசம்பர் குவார்ட்டர்லேருந்து பார்க்கும்போது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அதிகமாட்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்தியாவில் 2 லட்சம் கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு வந்து பணம் வச்சிருக்க நிறுவனங்கள் வெறும் 8% மட்டும் தான் இருக்குது. குறிப்பிட்ட காலத்தில் இவங்க வந்து 1,32,000 crores வந்து 5G இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒதுக்குனாங்க. ஜியோ 5G இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இவங்க ஒதுக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்றல் துறை சார்ந்த வணிகத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட நிகர கடன் வந்து பார்த்தீங்கன்னா 13.9 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸாக இருக்குது. அதாவது நெட் டெப்ட்னு சொல்லுவாங்க. 13.9 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸாக இருக்குது. இந்தியாவில் பெரிய நிறுவனமாக இருக்குது அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 9 lakh crore அளவுக்கு வந்து வருவாய் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அதே சமயம் ரிலையன்ஸ் நிறுவனத்தோட நிகர லாபம் மட்டும் 79,020 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 7.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோசிங்ல பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் வந்து 2% மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்து. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NVIDIAல வந்து அப்டேட். ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெக்னாலஜி இன்வெஸ்டர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா NVIDIA பார்த்தீங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் வந்து 50 trillion, அதாவது $50 trillion மார்க்கெட் கேபிடலேஷன் அட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து NVIDIA வந்து $50 trillion மார்க்கெட் கேபிடலேஷனை இன்னும் 10 வருஷத்தில் அட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெக் இன்வெஸ்டர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா NVIDIAல வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவரில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக டாடா பவர் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுலேயே நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கு. ஸோ டாடா பவர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு 60,000 கோடி ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி நியூஸ் பார்த்துருந்தோம். ஸோ அந்த 60,000 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுல கடன், அதாவது அந்த டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ப்ராசஸ்க்கும் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு பக்கம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இந்த கடனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுலையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி இதில் எல்லாமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்க சொல்லியிருக்கிறது 49,480 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கன்சாலிடேட்டட் டெப்ட் இருக்குது. ஸோ அதையும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு அவங்க முழு முயற்சி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா பவரில் வந்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் அண்ட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்ல வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல கண்ணு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோல்ஸ் ராய்ஸும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடும் தமிழ்நாட்டில் இந்த ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து கிஷோர் ஜெயராமன், இவர் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் ரோல்ஸ் ராய்ஸ். இந்தியாவுக்கும் சவுத் ஏசியாவுக்கும் இவர் தான் பிரசிடென்ட்டாக இருக்கிறாரு. இவர் சில அப்டேட் கொடுத்துருக்காரு. அந்த டெக்னாலஜி ஹப், தமிழ்நாடு டெக்னாலஜி ஹப் டே ஈவெண்ட்டில் வந்து இந்த ஜெயராமன் வந்து சில அப்டேட் சொல்லியிருக்காரு. அதாவது அவங்களோட IAMPL அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதில் எக்ஸ்பென்ஷன் பிளானில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஸ்கில் ஒர்க் ஃபோர்ஸு இதெல்லாமே எக்ஸ்பென்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த குளோபல் ஏரோஸ்பேஸில் இந்த ஹோசூரில் இருக்க அந்த IAMPL எக்ஸிஸ்டிங் மேனுஃபேக்சர் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா குளோபல் ஏரோஸ்பேஸ் சப்ளை செயினில் இவங்க வந்து ஒரு மேஜர் கீ ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடும் ரோல்ஸ் ராய்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங்கை
தமிழ்நாட்டில் விரிவாக்கம் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது மோரோராட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டரில் வந்து அப்டேட். டிவிஎஸ் மோட்டர் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, இந்த டாப் லைன் க்ரோத்தில் வந்து அவங்க எய்ம் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு நியூ ப்ராடக்ட்ஸில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முயற்சியில் இருக்கிறாங்க. அந்த டாப் லைன் க்ரோத்தில் வேரியஸ் டெக்னாலஜி அவங்களோட இவி நெக்ஸ்ட் வந்து அந்த ஐசி கேப்பபிலிட்டிஸ் உள்ள வெஹிக்கிள்ஸை வந்து வேரியஸ் டெக்னாலஜிஸில் நியூ ப்ராடக்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மேனேஜிங் டைரக்டர் சுதர்ஷன் வேணு சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டரில் வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. ஆல்ரெடி வந்து டிவிஎஸ் மோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஜூபிட்டர் வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிஎன்ஜி பேஸ்டு வெஹிக்கிள் அந்த மாடலை வந்து விரைவில் ஸ்கூட்டர் ஒன்று லான்ச் பண்ண இருக்கிறாங்க, பஜாஜ் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம். இது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டரில் வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோமி இந்தியாவில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக இவங்க பார்த்தீங்கன்னா சைனீஸ் பேஸ்ட் ஸ்மார்ட் டிவைஸ் மேக்கர் கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து இந்த வருஷம், அதாவது ஜியோமி இந்தியாவோட ப்ராஃபிட் வந்து 77% கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 238 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 1057 கோடி பண்ணியிருந்தாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 32% குறைஞ்சிருக்கு. 26,697 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் வந்து அவங்க ரெவன்யூ 39,100 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த ஜியோமி பார்த்தீங்கன்னா 26,395 கோடி வந்து சேல் ஆஃப் ப்ராடக்ட் மூலம் மட்டும், 294 கோடி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆஃப் சர்வீஸ் மூலம் மட்டும் பண்ணியிருக்காங்க அந்த குவார்டர்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து 25% வந்து ஸ்மார்ட் போன் ஷிப்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2022 அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு டிக்ளைனாக இருந்துச்சு. அதே தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினான்ஷியல் 23 3 குவார்ட்டர்ஸ் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட்டு பார்த்தீங்கன்னா ஜியோமி வந்து மார்க்கெட் ஷேர் வந்து இந்தியாவில் அவங்க லீடிங்கில் தான் இருக்கிறாங்க. 21% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க இந்த ஜியோமி மாடலில். ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எங்களோட சேல்ஸ் வந்து எங்களோட டிவைஸ் சேல்ஸ் வந்து டபுள் ஆகும். இப்போ 35 கோடி ஃபோன் விற்குதுன்னா அதை வந்து இன்னும் 10 இயர்ஸில் 70 கோடியாட்டி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜியோமி இந்தியா கொடுத்தா அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் ப்ளஸ் வந்து சில அப்டேட்ஸ் அவங்க வந்து ஷேர் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.